ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர் தோசை. இதுக்கு வந்து 2 கப் அளவு பச்சரிசி எடுத்து நம்ம ஊற வைக்கணும். ஒரு 3 to 4 hours ஊற வச்சு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நல்லா தண்ணியாட்டம் நம்ம அரைச்சிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த தோசைக்கு கல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இதுக்கு ஊற்றணும். நீங்கள் கரண்டியாலையும் ஊற்றிக்கலாம். நாங்கள் இப்போ கிளாஸால் ஊற்றுறோம். இது நான்ஸ்டிக் பேனுங்கிறதால ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது நம்ம தோசை பேன்னா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். குழி மாதிரி வரதால் நடுவில் மட்டும் கொஞ்சம் கனமாக வந்துடும். ஸோ அதனால் நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட ஈவனாக உள்ள தோசை பேன்லேயும் சூப்பராக வரும். ஈவனாக இருக்கிறதால இந்த மாதிரி ஹோல்ஸ் வரும், அதுதான் ஹைலைட்டு. ஸோ செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதில் ஸ்டீல் யூஸ் பண்ணக்கூடாது தான். இப்போ உட்டன் வந்து காணாமல் போயிடுச்சு. அந்த எமர்ஜென்சிக்காக நம்ம எடுத்திருக்கோம். ஸோ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு டைமும் நம்ம தோசை செய்யும்போது மாவு கிளறிக்கணும், அடியில் போய் தங்கிடும். சொன்ன மாதிரி பேன் நல்லா ஹீட்டாக வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் ட்ரிசில் பண்ணால் போதும். ஸோ செகண்ட் தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். நீர் தோசை அண்ட் கோகனட் சட்னி.